ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஸ்தா ஷெல் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஸ்தா ஷெல்லில் வச்சு ஒரு வால் ஹேங்கிங் ஃப்ரேம் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே அந்த வீடியோ இருக்கும். நான் உங்களுக்கு வந்து அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுக்குறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான க்யூட்டான ஒரு கிராஃப்ட் தான். ஸோ நல்லாயிருக்கும், நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் அதே மாதிரி அட்டையை வச்சு தான் நான் வந்து ஆல்ரெடி பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நான் வந்து அட்டை இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி நடுவுலேயும் ஒரு சின்ன ஹார்ட் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபுல்லாக வாட்டரிஷ் கொடுத்துட்டு அதுக்கு அந்த அந்த கோடு போட்டிருக்கேன்ல, ஸோ அதுக்குள்ளே மட்டும் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நடுவில் வந்து ஒயிட் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் அந்த சைடு மட்டும் நீங்கள் வந்து ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அந்த சைடு வந்து ரொம்ப டார்க்காக வந்து கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து டார்க்காலாம் கொடுக்கல, சும்மா லைட்டாக தான் வந்து கொடுத்துருந்தேன் வாட்டரிஷ் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பிஸ்தா ஷெல்லாம் வந்து அந்த சைடில் வந்து கொடுத்து அப்படியே வச்சுக்கிட்டே வருவோம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ நல்லா வந்து க்ளூ அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா நல்லா வந்து டைட்டாக வந்து ஒட்டிக்கும். அப்படி இல்லைனா எடுத்துக்கிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பிஸ்தா ஷெல்லாம் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த இதுன்னு கம்மெல்லாம் வந்து நல்லா ஒட்டி ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே நான் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் அந்த ஹார்ட்டினுக்கு க்ளூ இது பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் வந்து டார்க்காகவே வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கீழே லைட்டாக தான் வந்து கொடுத்தேன். ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா வந்து எங்கள் மாமிக்கு வந்து கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு என்ன வந்து வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்க பேரை வந்து எழுதி அவங்கள்ட்ட கொடுத்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பேர் எழுதணுமோ எழுதிக்கோங்க. இல்லை வந்து லிவ் லவ் ஆஃப், இல்லைனா பி ஹாப்பி, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ வந்து எழுதிக்கலாம். குட் வைப்ஸு, அப்படி இல்லைனா எதுவுமே எழுதாமல் கூட நீங்கள் ஒயிட் கலர் பெயிண்ட்டோட அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு வாலில் வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இந்த நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.